உண்மையான ஸ்டாரை பின்தொடர. புத்தாண்டின் முதல் ஞாயிறன்று நாம் கொண்டாடும் திருக்காட்சி பெருவிழா இறைவனை தேடி கண்டடையும் வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறது. 3 ராசாக்கள், 3 செல்வந்தர்கள், 3 ஞானிகள் என்று பலவாறாக அழைக்கப்படும் நமது விழா நாயகர்கள் கடினமான ஒரு பயணத்தின் இறுதியில் கடவுளை கண்டனர். இந்த 3 ஞானிகள் இயேசுவை சந்திக்க வந்த நிகழ்வை பல கோணங்களில் சிந்திக்கலாம். விண்மீன்களின் ஒளியில் இந்த ஞானிகள் நடந்தனர் என்றும், இறைவனை சந்தித்த பின் இந்த ஞானிகள் வேறு வழியாக சென்றனர் என்றும் நற்செய்தி சொல்கிறது. நம் வாழ்க்கையை வழிநடத்தும் விண்மீன்கள் எவை என்பதை முதலில் சிந்திக்கலாம். விண்மீன்களின் துணையோடு இறைவனை சந்தித்த பின் நாம் பின்பற்ற வேண்டிய மாற்று வழிகளை பற்றி சிந்திக்கலாம். இந்த 3 ஞானிகள் விண்மீன் வழியே வந்த அழைப்பை ஏற்று இறைவனை தேடி பயணத்தை மேற்கொண்டனர். விண்மீன் இரவில் மட்டுமே கண்ணுக்கு தெரியும், பகலில் தெரியாது. எனவே இந்த ஞானிகள் இரவில் தங்கள் பயணத்தை அதிகம் செய்திருக்க வேண்டும். போக்குவரத்து வசதிகள் அதிகம் இல்லாத காலத்தில் இரவில் மேற்கொள்ளும் பயணங்கள் எளிதல்ல. பல இரவுகள் மேகங்களும் பனிமூட்டமும் அந்த விண்மீனை மறைத்திருக்கும். அந்த நேரங்களில் மேகமும் பனியும் விலகும் வரை காத்திருந்து மீண்டும் விண்மீனை பார்த்து எத்தனை இரவுகள் அவர்கள் நடந்திருக்க வேண்டும். இத்தனை இடர்பாடுகள் மத்தியிலும் ஒரே குறிக்கோளுடன் பல்லாயிரம் மைல்கள் பயணம் செய்த அந்த ஞானிகளின் மன உறுதி நமக்கெல்லாம் நல்லதொரு பாடம். கருமேகம் சூழும் போது சந்தேகத்தோடு நிமிர்ந்து வானத்தை பார்க்க பழகிவிட்ட நாம், உள்ளத்தில் கருமேகங்கள் சூழும் போதும் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள மீண்டும் வானத்தை சந்தேகத்தோடு பார்க்கிறோம். சந்தேகம் என்பது கருப்பு கண்ணாடி போன்றது. கருப்பு கண்ணாடியை அணிந்து கொண்டால் பார்ப்பது எல்லாமே கருமையாகத்தானே தெரியும். சந்தேகம் வரும்போது மட்டும் வானத்தை பார்த்தால் அங்கே கருமேகங்கள் மட்டுமே தெரியும். அந்த கருமேகங்களுக்கு பின் கண் சிமிட்டும் விண்மீன்கள் தெரியாது. அந்த விண்மீன்கள் கொடுக்கும் அழைப்பும் நமக்கு புரியாது. விண்மீன் காட்டிய பாதையில் சென்று இறைவனை கண்டதால் தங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றிய ஞானிகளைப் போல் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் தங்களையும் உலகத்தையும் மாற்றியிருக்கிறார்கள். உறுதியான உள்ளத்துடன் விண்மீன்களை தொடர்ந்து இறைவனை கண்ட ஞானிகளைப் போல் இப்புத்தாண்டின் துவக்கத்தில் நாமும் இறைவனை காணவும் அவரிடம் மற்றவர்களை அழைத்து வரும் விண்மீன்களாய் மாறவும் தேவையான இறையருளை வேண்டுவோம்.